நம்ம வாழ்க்கைய மாத்துறது நம்மளோட முடிவுகள் மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கும் மனுஷங்களும் தான். சரியான மனிதர்கள் உங்கள உயர்த்துவாங்க. தவறான மனிதர்கள் உங்கள மெதுவா கீழ இழுத்து விட்டுடுவாங்க. இந்த வீடியோல உங்க வாழ்க்கைய பாதிக்கும் டாப் 5 தவறான மனிதர்களோட அறிகுறிகள பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அவங்க உங்க மனநிலைய மெதுவா சிதைச்சிடுவாங்க. தவறான மனிதர்கள் உங்க எனர்ஜிய மட்டும் ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அவங்க மெதுவா உங்க மனநிலையே மாத்த ஆரம்பிச்சுடுவாங்க. நீங்க ஆரம்பத்துல பாசிட்டிவா இருப்பீங்க. உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கும். அத நோக்கி ஒரு கான்ஃபிடன்ஸா நீங்க போய்க்கிட்டு இருப்பீங்க. ஆனா, அவங்களோட சேர்ந்து இருந்தீங்கன்னா, "இதெல்லாம் முடியாது. லைஃப் ஈஸி இல்ல. நீ என்ன ட்ரை பண்ணாலும் யூஸ் இல்ல." அப்படின்னு அவங்க பேசுற வார்த்தைகள் ரொம்ப நெகட்டிவா இருக்கும். மெதுவா அந்த நெகட்டிவ் வார்த்தைகள் உங்க தாட்ஸா மாறிரும். ஒரு நாள் உங்களையே நீங்க டவுட் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையே நீங்க விட்டுடுவீங்க. ஸோ, இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உங்கள சோர்வடைய வைக்கிற மனிதர்கள் உங்கள முன்னேற விட மாட்டாங்க. 2வது, உங்கள் கனவுகள அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்க லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதே, சரியான மனிதர்கள் உங்களுக்கு அத சப்போர்ட் பண்ணுவாங்க. அத அச்சீவ் பண்றதுக்கு தேவையான உதவிகள பண்ணுவாங்க அல்லது வழிகள காமிப்பாங்க. ஆனா, தவறான மனிதர்கள் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உங்க பொட்டன்ஷியல பார்க்க மாட்டாங்க. அவங்களோட லிமிட்ட மட்டுமே பார்த்து, அதையே உங்ககிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ, இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உங்க கனவுகள பார்த்து சிரிக்கிறவங்க, உங்க வாழ்க்கைய சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. 3வது விஷயம், அவங்க உங்கள யூஸ் பண்ணுவாங்க. அவங்க உங்கள தேடுவாங்க. ஆனா எப்பன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா மட்டும் தான். நீங்க எவ்வளோ ஜென்யூனா இருந்தாலும், அவங்களுக்கு அது பெரிய மேட்டராவே தெரியாது. நீங்க கால் பண்ணா அவங்க பிஸி. அதே அவங்க கால் பண்ணா அர்ஜென்ட். ஸோ இதிலிருந்து நம்ம தெரியுது என்னன்னா, உங்கள வேல்யூ பண்ணாதவங்க, உங்கள யூஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க. 4வது, அவங்க உங்க வளர்ச்சிய தடுப்பாங்க. நீங்க புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும், இம்ப்ரூவ் ஆவணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கும்போது, அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. டைம் வேஸ்ட் பண்ண வப்பாங்க. அவங்களோட சேர்ந்து இருந்தா, நீங்க அதே இடத்துல தான் எத்தன வருஷம் ஆனாலும் இருப்பீங்க. ஸோ இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, உங்கள முன்னேற விடாத சர்க்கிள் உங்க எதிர்காலத்த அப்படியே நிறுத்திடும். 5வது, அவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா, உங்கள நீங்களே இழக்க ஆரம்பிப்பீங்க. இதுதான் முக்கியமான அறிகுறி. அவங்களோட இருந்த பிறகு உங்களுக்கு உங்க மேலேயே செல்ஃப் டவுட் வரும். உங்க கான்ஃபிடன்ஸ் குறையும். உங்க கிளாரிட்டி போயிடும். நீங்க நீங்களாவே இல்லாம போயிடுவீங்க. ஸோ, உங்களையே இழக்க வைக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த அளவுக்கு ஒர்த் இல்ல. இந்த 5 பாயிண்ட்லருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, தவறான மனுஷங்க உங்க வாழ்க்கைய ஒரு நாள்ல டெஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. ஆனா, தினம் தினம் சின்ன சின்ன விஷயங்களால மெதுவா உங்கள கீழ இழுத்து விட்டுடுவாங்க. அதனால தான் உங்க வாழ்க்கைய மாத்தணும்னா, முதல்ல உங்க சுற்றத்த மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த பாயிண்ட்ட ரிலேட்டடா ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.